இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை எந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் கொடுக்குது. இந்த குரு பெயர்ச்சியின் மாற்றங்கள், குரு மாறுகிறார் இல்லைங்களா? 2026 ஜூன் மாதம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது ரொம்ப நல்லது. ராசியில வேற ஜென்ம சனி போய்கொண்டிருக்கிறது மீனராசிக்கு. இது ஒரு அருமையான பலனா இல்லையாங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ராசிக்கு ஒரு கிரகமும் இது மாதிரி அமைப்புல இது மாதிரி டிகிரியில் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை, எந்த மாதிரி ஒரு கர்ம வினையை அந்த ராசிக்காரருக்கு கொடுக்க போகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் கர்ம வினை எப்படி செயல்பட போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மீனராசிக்கு வந்து ராசி அதிபதியாகிய குரு 4ஆம் இடத்துல இருப்பவர் ஜூன் மாதம் 2026 அப்புறம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அது மிகவும் நல்லது. என்ன நல்லது அப்படின்னா, இதுவரை ஜென்மசனி தாக்கத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மனசு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, மனசுல ஒரு சோகமாக ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரியாக வாழ்ந்து கொண்டு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பெயர்ச்சி, குருவின் பார்வை ராசி மேல இருக்கக்கூடிய ஜென்மசனி மேல் விழும் பொழுது அந்த சனியின் உக்கிர குணங்கள் குறைந்து மனம் கொஞ்சம் சாந்தமடையும். மனம் வந்து முதல்ல இருக்கக்கூடிய இறுக்கங்கள் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவங்கள், வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து மனசு இறுக்கம் இல்லாமல் போகணும், ஓரளவுக்கு நம்ம சந்தோஷமாகணும், மனம் அமைதி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை மாறினாதான் நம்ம அமைதி ஆக முடியும். சும்மா நம்ம வந்து மாற முடியாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில விஷயங்கள் நல்லது நடக்க போகிறது, சிலது உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் நடக்க போகிறது. 5ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சமான காதல் விஷயங்கள், நமக்கு என்ன விஷயங்கள் நம்ம பிடிக்குமோ, ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஹாபியா இருக்கட்டும், நமக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்து நமக்கு அதுல போய் ஈடுபடுற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அது மூலமாக மன உற்சாகத்தை கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஜென்மசனி தாக்கத்துல அவதிப்பட்டு கூடிய இருக்கிறவங்களுக்கு பாலைவனத்தில் ஒரு சோலைவனம்ங்கிற மாதிரி ஒரு நல்ல டைம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல நவம்பர், டிசம்பர், ஜனவரியில குரு 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நிறைய சுப விரயங்கள், நிறைய டிராவலிங்கள், பணப்புழக்காட்டங்கள், அது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும், மன உற்சாகம் அடையக்கூடிய பயிற்சியாகவும், மன இறுக்கங்கள் குறையிற மாதிரியும், மன சோர்வுகள் குறையிற மாதிரியும், வாழ்க்கையில கொஞ்சம் புது புது ரிலேஷன்ஷிப், உறவுகள், சில விஷயங்கள் நமக்கு பிடித்த மாதிரி அமைந்து இதுவரை நமக்கு ஒரு மாதிரியான ஹாஸ்டைலாக நமக்கு பிடிக்காத மாதிரி, நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்காத மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சூழல் மாறி வாழ்க்கை ஒரு உயர்வை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஒரு கடுமையா உழைத்து ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்ச குருவாக 5ஆம் இடத்துல வந்து வருகிறார். சில பேர்த்துக்கு திருமணமாகி பல வருடமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் வரக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி காதல் கைகூடுற விஷயங்கள், இடம் மாற்றங்கள், நம்மளுடைய பிடித்தமான ஒரு ஜாப், நமக்கு எது மாதிரி ஒரு ஜாப் பிடிக்குமோ அந்த ஜாபே கிடைக்கிறது, நம்ம வாழ்க்கையில வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் ஆகிறது, உறவுகளா இருந்தாலும் சரி, பண விஷயங்களா இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு திருப்தியான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்க வல்லதாக இந்த 4ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாப பூர்த்தி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மனசு உற்சாகம் அடைஞ்சு சுப விஷயங்கள், தடைகள் நீங்கி சுப விஷயங்கள் எடுத்து சோசியல் கேதரிங், அது மாதிரி விஷயங்கள் மூலமாக மனசு சந்தோஷம் அடைய, சொசைட்டில ஒரு நல்ல ரெகக்னிஷன், ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய மன உற்சாகம், சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாகத்துல ஒரு ஜாதகத்தை போட்டு அதுல இருக்கக்கூடிய நினைவு சுழிவுகள் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்க மீன ராசியில் என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க, ரேவதியா அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரமா அல்லது புரட்டாதி நட்சத்திரமா, எந்த நட்சத்திரம் பிறந்தீங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்து உங்களுடைய தசா புக்திகள், லக்னம் என்ன, லக்னத்துக்கு நல்ல தசைகள் போயிட்டு இருக்கா, என்ன நட்சத்திரத்துல உங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகுது, எந்த தசைகள் எந்த நட்சத்திரத்திலிருந்து தசை நடக்குது, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்கு,
லாங் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை நாம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி விஷயத்தை நாம எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளோட வாழ்க்கை எது மாதிரி திருப்பங்கள் நிறைந்ததாக அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்மாக 6 மாதம், 1 வருடம், 2 வருடத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளையும் சேர்த்து இது சொன்ன கோச்சார குரு பயிற்சி பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் எது நடக்கும், எது நடக்காது, எது மாதிரி நேரத்தில் எது செய்வது நல்லது, எது கண்டிப்பாக நமக்கு எந்த பிராப்தங்கள் நமக்கு இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு அப்படி இல்லை, எதை நோக்கி நம்ம போகலாம், வெளிநாடா உள்நாடா, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பா, உள்நாட்டிலே படிக்கலாமா, வேலை எது மாதிரி விஷயங்களாக இருக்கிறது, நமக்கு தொழில் நல்ல ஒரு தொழிலாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது வேலையே நமக்கு பிரதானமான ஒரு அமைப்பா இருக்கா, எந்த துறை நமக்கு ஏற்ற துறையாக இருக்கிறது, எந்த மாதிரி துறையில போனா நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும், அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒருங்கிணைத்து நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நாம் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.